ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய விவகாரம். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சதீஷ்குமார், சிவா ஆகியோர் ஜாமீனில் விடுதலை. சாட்சியங்களை அழிக்க முயற்சிப்பார்கள் என்பதால் உச்சநீதிமன்றத்தில் முறையிட ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி நடவடிக்கை. வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்கும் நிலையில் பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து முன்னெச்சரிக்கையாக 200 கனஅடி உபரிநீர் திறப்பு. அபாய சங்கு ஒலிக்காமல் தண்ணீர் திறக்கப்பட்டதால் ஆற்றில் சிக்கிய மாடுகள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு நடிகர் விஜய் மீது பழி சுமத்திய பலிகடா ஆக்குவது அரசின் நோக்கமல்ல. முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். கரூர் சம்பவத்திற்கு அரசின் அலட்சியமே காரணம். சட்டப்பேரவையில் இருந்து நயினார் நாகேந்திரன் தலைமையில் பிஜேபி உறுப்பினர்கள் வெளிநடப்பு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்த அமைச்சர் சிவசங்கரின் பேச்சை கண்டித்து சபாநாயகர் முன்பு எடப்பாடி பழனிசாமி தர்ணா போராட்டம். சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. பருவமழையை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்படும் பணிகள். சென்னை ரிப்பன் மாளிகையில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஆய்வு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கொட்டி தீர்த்தது கனமழை. டெல்டா மாவட்டங்களில் நெல் பயிர்கள் சாய்ந்து கிடப்பதால் விவசாயிகள் வேதனை. ஆபரண தங்கத்தின் விலை மேலும் 280 ரூபாய் அதிகரித்தது. ஒரு சவரன் 95,000 ரூபாயை நெருங்கியதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. தீபாவளியை முன்னிட்டு டெல்லியில் பசுமை பட்டாசுகள் விற்பனைக்கு அனுமதி. கடைகளை கண்காணிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. திருச்சியிலிருந்து தாம்பரம் வரை செல்லும் விரைவு ரயில் திருவெரும்பூரில் நின்று செல்லும். ரயில்வே துறையின் நடவடிக்கைக்கு பயணிகள் வரவேற்பு. தீபாவளியை முன்னிட்டு உளுந்தூர்பேட்டை சந்தையில் களை கட்டியது ஆடு விற்பனை. ஒரே நாளில் 3 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம்.